அந்த ஆண்டவனா பார்த்து எனக்கு ஒரு பொண்ணு கொடுப்பான், அவனோட நான் சந்தோஷமா வாழ்வேன்னு பெரிய ரஜினி மாதிரிலாம் பேசினேன். இப்போ என்ன ஆச்சு? உனக்கு என்னைக்குமே நான் தான், எனக்கு என்னைக்குமே நீ தான். இது உன் ஆண்டவனை அதை கூட மாற்ற முடியாது. ஏதாவது ஒரு டயலாக் உங்க சீரியல்ல இருந்து பேசி காட்டுங்க. Serial இருந்தா? நான் தான் இப்போ உங்க ஹீரோ. என்ன ஆதி, என்னாச்சு? நீ நினைச்ச மாதிரி உன் கல்யாணம் நடக்கலல்ல? நடக்காது. ஏன்னா நான் நடக்க விட மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான். அவங்க சொன்னது கரெக்ட்டுங்க. உங்க கண்ணு அழகா பேசு. என்கிட்டயே வந்து சொல்லுவாங்க, ஒரு வாட்டி கோயிலே சீக்வன்ஸ் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து நீ ஏன் அந்த டாக்டர் பையனை ரொம்ப கஷ்டப்படுத்துற, சேர விட வேண்டியதானே அப்படிம்பாங்க. இல்ல நான் விட மாட்டேன், ஆதி எனக்கு தான் அப்படின்னு சொல்வீங்களா? ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, சீன் போடுவாங்களோ அப்படின்னு. அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட்னா அவர் கெத்து மெயின்டைன் பண்ணுவாங்களே, நம்ம போய் இவங்ககிட்ட எல்லாம் பேசணுமா அப்படின்னு நினைப்பாங்களா. அந்த மாதிரி சுத்தமா இல்ல. நான் போன ஒரு 1 வீக்லயே ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன். அத்தை கேரக்டர் தான் பிரவீனா மேம். அவங்க கொடுக்குற அந்த வாய்ஸ்க்கும் அவங்க பேச பார்க்கும்போது டெரரு, சம்டைம்ஸ் ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பாங்க. ஸோ நான் ரொம்ப டெரரு அப்படின்னு நினைச்சவங்க ரொம்ப ஸ்வீட் பர்சன் வந்து பிரவீனா மேம். ஹீரோக்கு கால் பண்ணி நான் வந்து ஒரு எமர்ஜென்சியில் இருக்கேன், ஒரு 1000 மட்டும் நீங்கள் போடுங்க, ஜிபே பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுங்க. என்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லுவார். உண்மையாகவே ஏதாவது இருந்தால் எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணுவாரான்னு பார்ப்போம். The number you have dialed is currently busy. கட் பண்றாரு. Mabel, South India's most celebrated women's wear brand. Glora lab-grown diamonds, India's first engagement ring studio. Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream. What was the first moment உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம், ஏன்னா நம்ம ஒரு ஆர்டினரியா ஒரு பர்சனா வளர்ந்துருப்போம். சடனா நமக்கு வந்து ஒரு அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரெகக்னேஷனும் நமக்கு ஒரு ஃபேன் மொமெண்ட்னு ஒன்று அமையிறது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் அதான் நான் கோயில் போன டைம் தான். ஃபர்ஸ்ட் டைம் 2 குட்டி பசங்க வந்தாங்க. குட்டி பசங்க வந்துட்டு, நீங்க சீரியல்ல தானே ஆக்ட் பண்றீங்க, நான் பார்ப்பேன், எப்படி நீ வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போது பாப்பீங்க அப்படின்னா, இல்ல இப்ப மே மந்த் தானே லீவ்ல இருக்கும், அப்ப நான் டைம் அட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு கோயிலே செல்ஃபி எடுத்துட்டு போனாங்க. அப்பதான் முருகா ரொம்ப தேங்க்ஸ் முருகா, நீ வந்து உன்னை பார்த்ததுக்கு நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி. ஸோ அது ரொம்பவே ஒரு நினச்சி கூட பார்க்கல. நான் இந்த மாதிரி இந்த கேரக்டர் இவ்வளோ ரீச் ஆகும்னு நான் நினச்சது இல்லை. எல்லாருக்கும் பிடிக்குமா, ஏன்னா நெகட்டிவ்னாவே எல்லாருமே வெறுப்பாங்கல்ல. என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிலையுமே பார்த்துட்டு வந்துட்டா அப்புறம் முட்டுங்க நீ அப்படிம்பாங்களாம். என் ஃப்ரெண்ட் வந்து இல்லை நம்ம வந்து நெகட்டிவ் இருக்கா சப்போர்ட் பண்ணணும் அப்படிம்பாங்க. சில பேர் ஆனால் ரொம்பவே லைக் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு, நல்லா இருக்கு, நல்லா நடிக்கிறா. மெயினா அட்ராக்ட் ஆகுறது கண்ணு தான். ஏன்னா செலக்ட் பண்ணதுமே கண்ணு வச்சுதான் நினைக்கிறேன் நான். என்னங்க பண்ணீங்க? எனக்கு ஏதாவது ஆடிஷன்ல வந்து என்ன பண்ணீங்க, அது சும்மா அதை பண்ணி காட்ட முடியுமா? ஆடிஷன்ல அது வந்து அந்த சீரியலோட ஒரு ஒன்லைனோட ஸ்டோரியை தான் எடுத்து பண்ணாங்க. அப்ப ஏதோ அந்த கோவத்துல நான் வந்து ஹீரோ வந்து ஒன் சைடா ரொம்ப லவ் பண்ணுவேன், அவர் வந்து ஹீரோயினை லவ் பண்ணுவாரு. அது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வீட்டுல எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன். இதுதான் அந்த ஆடிஷன்ல நான் பண்ணது. சரி, நீங்க தான் கண்ணு பயங்கரமா எக்ஸ்பிரசிவா இருக்கும் நீங்களே, எங்களுக்காவது சும்மா இப்போ ஏதாவது உங்க சீரியல்ல இருந்து ஒரு டயலாக்கோ இல்ல வந்து உங்க ஹீரோ பார்த்து நீங்க கோவமா பேசுவீங்க, ஏதாவது ஒரு சினாரியோ நீங்களே வந்து சூஸ் பண்ணி அதை பண்ணி காட்டுங்களேன். என்ன பண்றது? உங்களுக்கு யாராச்சும் ரொம்ப திட்டணும்னு ஆசையா இருக்கா சீரியல்ல? திட்டணும்னா இப்ப திட்டிக்கலாம். இல்ல அப்படிலாம் யாரும் இல்லை, ஏன்னா எல்லாருமே நல்ல கேரக்டர். மூவி டயலாகே சொல்லிடுவா, ஏதாவது ரீமாஸ்டர் டயலாக் ஒன்று வருமே. சூப்பருங்க, ஓகே பண்ணிடலாம். ரெடி. அந்த ஆண்டவனா பார்த்து எனக்கு ஒரு பொண்ணு கொடுப்பான், அவனோட நான் சந்தோஷமா வாழ்வேன்னு பெரிய ரஜினி மாதிரிலாம் பேசினேன். இப்போ என்ன ஆச்சு? உனக்கு என்னைக்குமே நான் தான், எனக்கு என்னைக்குமே நீ தான். இது உன் ஆண்டவனை அதை கூட மாற்ற முடியாது. நீங்க டக்குன்னு வந்து வில்லியா மாறிட்டீங்க. நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க, டக்குன்னு பார்த்தோன்னே வந்து டக்குன்னு நல்லா இருந்துச்சா? இருந்தாலுமே எனக்கு சீரியல்ல வந்து நான் இந்த மாதிரி வில்லியா பேசினா வந்து அது வில்லி மாதிரியே ப்ரொஜெக்ட் ஆக மாட்டேங்குதா? ஆகலையோன்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா என் வாய்ஸ் வந்து கீச்சுன்னு இருக்கும், ஆனா நான் பேசுறதுனா ஏய் அந்த மாதிரி இருக்கும். ஆனா எனக்கும் ஒரு டவுட், ஏதாவது ஒரு டயலாக் உங்க சீரியல்ல இருந்து பேசி காட்டுங்க. நான் தான் இப்ப உங்க ஹீரோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்க சரி என்ன பார்க்க வேணாம், நீங்க அங்க பத்தி சொல்லுங்க. உங்க ஹீரோ அங்க இருக்காரு, என்ன பத்தி பேசுறீங்களா? சரி ஓகே. உங்க ஹீரோவா? ஹீரோ கிட்ட ஹீரோ போய் பயங்கரமா நான் ஹீரோவை போய் திட்டவே மாட்டேன். போய் இந்த இப்படிதான், என்ன ஆதி என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரிதான் பேசுவேன். ரெடி. அந்த ஆதி நான் தான் ஆதி.
சரி ஓகே. என்ன ஆதி, என்னாச்சு? நீ நினைச்ச மாதிரி உன் கல்யாணம் நடக்கலல்ல? நடக்காது. ஏன்னா நான் நடக்க விட மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான். அவங்க சொன்னது கரெக்ட்டுங்க. உங்க கண்ணு அழகா பேசுதுங்க. ஆமா. பேஸ்ல கண்ணு தான் நல்லா பேசுது. லிப்ஸை விட ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தான் போகுது பேசுறது. ஆக்சுவலா நான் தமிழ் பொண்ணு தான். எனக்கு தமிழே ஆனா வராது. எனக்கு ரோல் ஆகும். ஓகே. அந்த உச்சரிப்பு கரெக்ட்டா வராதா? ஆமா. அப்ப வந்து சீரியல் ப்ராம்ப்ட் பண்றவங்களே சொல்லுவாங்க, நான் உனக்கு ஒரு தமிழ் புக் வாங்கி தரேன், டெய்லியும் உட்காந்து படி. ஹோம்வொர்க் பண்ண வீட்ல அப்படின்ட்டாங்களா? ஆமா. எனக்கு ப்ராம்ப்ட்டும் ஈஸியா எடுக்க வராது. ஏன்னா இப்ப மகாநடிக்கு பண்ணும்போது ஸ்கிரிப்ட் குடுத்துருவாங்க. ஸோ நான் படிச்சு அந்த எமோஷனை கேரி பண்ணி ஸ்டேஜ்ல பண்ணிடுவோம். இது வந்து ஆன் த ஸ்பாட்ல ஆன்லைன் சொல்லுவாங்க. ஆன் த ஸ்பாட்ல அவங்க பேச பேச இது பண்ணும். ஸோ அவங்க பேசுறத நான் எடுத்து டெலிவரி பண்ணும்போது எனக்கு ரோல் ஆகும். ஸோ அப்ப என் கண்ணு வச்சு தான் மேனேஜ் பண்ணிப்பேன் நான். நான் வந்து ஒழுங்கா பண்ணல போல. ஏன்னா டயலாக் ஒழுங்கா பேசலனாவே அந்த ஒழுங்கா பண்ணலாத மாதிரி தானே ஃபீல் ஆகும். ஸோ மானிட்டர்ல பார்ப்பேன். நல்லா வருது. நல்லா வருது. எப்படியோ தேத்திட்டோம். நான் வந்து இப்ப சும்மா பார்த்தாலே வந்து முறைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வில்லிக்கு கரெக்டா சூட் ஆயிட்டேன். ஓகே. சரி, இப்போ உங்களுக்கு வந்து பர்சனலா நீங்க ரொம்ப சாஃப்டா அப்படி இருந்திருப்பீங்க. இப்போ இந்த கேரக்டர் பண்ணதுனால ரியல் லைஃப்லயும் வந்து வில்லி மாதிரி அந்த மாதிரி பண்றதெல்லாம் உண்டா? இல்ல இப்போதைக்கு அந்த மாதிரி இல்ல. இன்னும் அவ்வளவு இம்பாக்ட் பண்ணல உங்களை. ஏன்னா ஒரு சில வந்து வில்லி ரோல் பண்றவங்கலாம் சொல்லியிருக்காங்க. நீயா நான் ஷோல நிறைய பேர் இதில் சொல்லியிருக்காங்க. அந்த அந்த ரோலாவே நாங்க வாழ ஆரம்பிச்சிருவோம். ஆமா. வீட்டுக்கு போனாலே எனக்கு கோவம் வரும். யாரை பார்த்தாலும் திட்டுவேன். ஏன்னா இப்பதான் இப்போ ஒரு 1 மந்தா தான் ரொம்ப டீப்பா வில்லியா இருக்கேன். இது வரைக்கும் வந்து நானும் ஒரு தேர்ட் ஹீரோயின் மாதிரி தான். நானும் லவ் பண்றேன். நான் அந்த பையன் கிடைக்காதனால தான் நான் வந்து அவன் கிடைக்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்றேன். ஸோ இந்த 1 மந்தா தான் நான் ஆக்சிடென்ட் பண்றது, பாய்சன் இது பண்றது அந்த மாதிரி இப்பதான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இன்னும் நான் ரொம்ப இன்வால்வ் ஆகல. நான் கட் சொன்னாலே நார்மலா ஆயிடுவேன். அதனால உங்களுக்கு பெருசா வந்து நீங்க பாதிக்கப்படல ரோலால. எப்படி இந்த சீரியல் முடியறதுக்குள்ள அப்படியே ஸ்வேதா வந்து சம வில்லியா மாறிடுவேன். ஓகே. ஸோ இப்போ வில்லி ரோல் பண்றதுனால நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன இருந்தாலும் நம்ம மேல ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்கும் மக்களுக்கு. இவன் ஏன் இப்படி பண்றான், இவன் வாழவே விட மாட்டேங்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஆமா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு வந்து ஹர்ட் ஆகும். ஐயோ இவங்களுக்கு ஏன் பிடிக்காதோ அப்படின்னு. ஸோ அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுதான் உன்னோட வெற்றி. ஏன்னா நீ பண்றது ஒரு நெகட்டிவ் ரோல். அப்ப அந்த கேரக்டர் வெறுக்கிறது தான் உன்னோட வெற்றி அப்படிம்பாங்க. ஓகே. என்னெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க உங்க கேரக்டர் பத்தி சொல்லி கேள்வி? என்கிட்டயே வந்து சொல்லுவாங்க. ஒரு வாட்டி கோயிலே சீக்வன்ஸ் போயிட்டு இருந்தது. சீரியல் ஷூட் ஒரு எந்த இடம் தெரியல, கோயில்ல சீன் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து நீ ஏன் அந்த டாக்டர் பையனை ரொம்ப கஷ்டப்படுத்துற, சேர விட வேண்டியதானே அப்படிம்பாங்க. இல்ல நான் விட மாட்டேன், ஆதி எனக்கு தான் அப்படின்னு சொல்வீங்களா அவங்கள்ட்ட? நீங்க அவங்கள்ட்ட போய் இது சீரியல்மா அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்களா? நான் அவங்க அது வந்து பார்க்கும்போது அந்த கதைக்குள்ள போயிடுறாங்க. ஸோ நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், ஆதி எனக்கு தான் அப்படின்றீங்க. ஓகே. வேற என்ன மாதிரி வந்து உங்களுக்கு ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசை? இந்த மாதிரி ரோல்லாம் பண்ணும் இல்ல வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து சொல்லுவாங்க ரொம்ப எப்பயுமே சாந்தமான ரோல்ஸாவே இருக்கும், ஹீரோயினுக்கு அழுகுற மாதிரியே இருக்கும். பட் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ரோல்ஸ் சூஸ் பண்ணணும்னு ஆசை? எனக்கு எல்லாமே பண்ணணும்னு தான் ஆசை. எது கொடுத்தாலும் பண்ணணும் அப்படின்னு. இப்ப நான் இதுல பண்றதுமே வந்து சிலது எங்க அத்தை கேரக்டர் கிட்ட வந்து நான் வந்து அழுகுற மாதிரி பேசணும், இது பண்ணணும். நான் வில்லியா இருக்கறனால எல்லாமே பண்ணலாம். எல்லா இதுமே ப்ளே பண்ணிக்கலாம். ஹீரோவா பண்றவங்க கிட்ட நான் லவ்வாவும் பண்ணலாம், பொசசிவாவும் பேசலாம். ஸோ அவர்கிட்டயே நான் நிறைய வேரியேஷன் காட்ட முடியும். ஹீரோயின்ஸ் கிட்ட சண்டை போட முடியும், அத்தை கிட்ட அவங்க பாசமா இருக்கிற மாதிரி நடிக்க முடியும். அந்த மாதிரி எல்லா வேரியேஷனுமே பரவாயில்ல. நெகட்டிவ் ரோல்ல பாருங்க, ஒரே ரோல்ல வந்து எல்லா எமோஷன்ஸுமே உங்களால காட்ட முடியுதுல்ல. ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது ஆசை இருக்கா, இந்த ஹீரோவோட வந்து நம்ம ஒரு வாட்டியாச்சும் பேர் பண்ணிடணும்ப்பா, இல்ல இந்த வந்து இந்த சேனல்ல போய் நம்ம ஒரு ஹீரோயினா நடிச்சிடணும், அந்த மாதிரி ஆசை இருக்கு? ஆக்சுவலா எல்லாருக்குமே ஃபீல்ட்ல வரவங்க எல்லாருக்குமே ஹீரோயினா பண்ணணும்னு தான் ஆசை. எனக்கும் அதுதான் ஆசையா தான் இருந்தது. பட் ஆனா அதான் சொல்றேன், என் கண்ணு பார்த்தாலும் இவ வந்து வில்லிக்கு தான் கரெக்டா இருப்பா, தூக்கி போடுறா வில்லிக்கு அந்த மாதிரி ஐட்டம் போலனா. ஓகே. நான் வந்து இப்போ நானும் மெயினா தான் ஹீரோயினுக்கு ஈக்குவலா தான் இந்த கேரக்டர் இருக்கு. ஸோ வந்து நான் பண்ணும் போது நானும் ஹீரோயின் தான், என் கதைக்கு நான் ஹீரோயின் அந்த மாதிரி பண்ணுவேன். ஓகே. மற்ற சேனல்ஸ்ல இருந்து இப்போ இந்த சீரியல் பார்த்து உங்களை அப்ரோச் பண்ணதோ இல்ல உங்க ஆக்டிங் பார்த்து, இப்போ ஏன்னா மகாநடிகள் நீங்க பண்ணிருப்பீங்க, ஆனா ஒரு லைக் இப்படி சொல்ற மாதிரி இப்போ லீடா பண்றதா இருக்கட்டும், உங்க எக்ஸ்பிரஷன் வந்து இதுல தான் அதிகமா காட்ட முடியுது. ஸோ இதை பார்த்து உங்களுக்கு நிறைய ரெகக்னேஷனோ இல்ல வந்து மற்ற சேனல்ஸ்ல வந்து கூப்பிடுறதோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? இப்போதைக்கு அது வரல. அப்படியே ஒரு 2 வந்து இருந்தாலும் அதுவும் 1 to 15லே எனக்கு இதாச்சு.
ஸோ இதுக்கு டேட் கிளாஷ் ஆகும். ஸோ அதனால பண்ண முடியல. கண்டிப்பா 15 to 30ல தான் வந்தா பண்ணுவேன். ஆனா மெயினா ஹீரோயினா தான் பண்ணணும். நெக்ஸ்ட் பண்ணா ஹீரோயினா தான் பண்ணுன்ற இதோட பண்ணணும். இருக்கீங்க. சூப்பர். அதே மாதிரி மகாநடிகைல நெறைய பேர் பண்ணாங்க. இப்போ உங்களோட சேர்ந்து இன்னும் ஒரு சில பேர் தான் வந்து லைக் சீரியல்ஸ்ல பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ மேபி எங்க மிஸ் ஆகும்னு நீங்க நெனைக்கிறீங்க? ஒருவேளை ஏன்னா ஒரு சீசன்றப்போ அவ்ளோ பேர் அவ்ளோ ஆர்டிஸ்ட் வந்து வொர்க் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ எல்லாருக்குமே அது கிளிக் ஆகுறது இல்ல. மேபி உங்களுக்கு அது கிளிக் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 2, 3 பெர்சன்ஸ் கிளிக் ஆயிருக்கு. மேபி காட் கிரேஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் பண்ண ஷோ அப்போ ஸ்ரீலங்காலேருந்து வந்தாங்க, மலேசியாலேருந்து வந்தாங்க. ஸோ அவங்க அங்கே ஏதோ பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இங்கே கிளிக் ஆகுறது 1, 2 பேருக்கு தான் கிளிக் ஆச்சு. ஓகே. மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னும் டச்ல இருக்கீங்களா? சில பேரோட டச்சில் இருக்கேன். அதில் அகஸ்தியான ஒரு பொண்ணு தான் எனக்கு ரொம்ப க்ளோஸு. ஸோ அவங்க இப்போ இன்னொரு சீரியலில் சிஸ்டர் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து நீங்க இந்த சீரியல் பண்றீங்களே இருமலர்கள், இதுல உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸ்? க்ளோஸ் எல்லாருமே க்ளோஸ் தான். நான் ரொம்ப எல்லாத்தையுமே நான் மட்டும்தான் ஃப்ரெஷ் இதில். நானும் என்னோட சிஸ்டர் நானும் ஹீரோவுக்கு தங்கச்சியா பண்ற ஒரு பொண்ணு தான் ஃப்ரெஷ். மற்றவங்க எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் தான். ஸோ நான் இப்ப ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, சீன் போடுவாங்களோ அப்படின்னு. அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட்னா ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணுவாங்களே, நம்ம போய் இவங்ககிட்ட எல்லாம் பேசணுமா அப்படின்னு நினைப்பாங்களா. அந்த மாதிரி சுத்தமா இல்ல. நான் போன ஒரு 1 வீக்லயே ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன். ஸ்ரீதேவி மேம் தெரியும்ல உங்களுக்கு, அவங்க எவ்வளவு பெரிய சீரியல் எப்ப இருந்தும் நடிக்கிறாங்க. அவங்க நான் ஃபர்ஸ்ட் போய் மேம்னு சொல்லும் போது அக்கான்னு கூப்பிடு அப்படின்னு. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் கேரக்டர் பண்ணவங்க, அவங்கள நான் அண்ணான்னு கூப்பிடுவேன். அப்புறம் ஹீரோவா பண்றவர் எல்லாருமே வந்து அது ஒரு ஃபேமிலியா கிரியேட் ஆயிடுச்சு செட்ல. அப்புறம் ஹீரோயின்ஸ் இப்பதான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இது வரைக்கும் அவங்க வேற வேற வீட்டுல இருந்தாங்க. இது போச்சு. இப்போ 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ 2 பேருக்கிட்டுமே எல்லாருமே அக்கா. எல்லாருமே அக்கா அண்ணன். ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் போனோடனே நினைச்சிருப்பீங்கல்ல, இவங்க கொஞ்சம் டெரரா இருப்பாங்களோ, இவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் வச்சுக்க கூடாது அப்படின்னு நினைச்சு பண்ண அத்தை கேரக்டர் தான் பிரவீனா மேம். அவங்க நான் நிறைய சீரியல் நம்ம பார்த்துருப்போம்ல, விஜய் டிவில பண்ணிருக்கா, சன் டிவில பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற அந்த வாய்ஸ்க்கும் அவங்க பார்க்கும்போது டெரரு இது பண்ணுவாங்க. ஆனா நான் நடிக்கும் போது அவங்க வந்து கேரளா தானே. ஸோ அவங்க பேசுற தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கியூட்டா பேசுவாங்க. ஒரு எப்படி சொல்றது, சம்டைம்ஸ் ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பாங்க. ஸோ நான் ரொம்ப டெரரு அப்படின்னு நினைச்சவங்க ரொம்ப ஸ்வீட் பர்சன் வந்து பிரவீனா மேம். நீங்க அப்படி நினைச்சது இப்ப அப்படி மாறி அவங்கள நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சிலது டச் பண்ற சீன்லாம் வரும்ல, நான் அப்பதான் ஃப்ரெஷ். அவங்க போய் நான் எப்படி டச் பண்றது அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். இப்பெல்லாம் வந்து வாங்க அத்தை நீங்க தானே வாங்க கட்டி பிடிங்க அந்த மாதிரி. ஓகே டன் சூப்பர். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டேர் என்ன டாஸ்க்னா, ஹீரோக்கு கால் பண்ணி, ஆதிக்கு கால் பண்ணி, நான் வந்து ஒரு எமர்ஜென்சில இருக்கேன், என்னோட இது வந்து ரொம்ப இதாயிடுச்சு, என் பேங்க் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண முடியல, எனக்கு ஒரு 1000 மட்டும் நீங்க போடுங்க, ஜிபே பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுங்க. என்ன கேக்குறாங்கன்னு பார்க்கலாம். என்கிட்ட இல்ல இருந்து தான் சொல்லுவாரு. சரி நம்ம ட்ரை பண்ணுவோம், என்ன பண்ணுவாருன்னு பாப்போம். உண்மையாவே ஏதாவது இருந்தா எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணுவாரான்னு பாப்போம். அப்படின்னு இப்போ உங்களுக்கே வந்து நாங்க ஒரு டெஸ்ட் வச்சிருக்கோம்ல, நீங்க அவரை டெஸ்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸ்பீக்கர் போட்டுருங்க எடுத்தோடனே. The number you have dialed is currently busy. கட் பண்றாரு. ஏதாவது வேலையா இப்பதான் இருக்கிறேன். ஏன்னா இப்பதான் அவருக்கு பேபி பிறந்துச்சு. சோ பேபியோட ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு, பிஸியா இருக்காரான்னு தெரியல. ஹீரோயினுக்கு பண்ணுவோமா? ஹீரோயின் பண்ணலாம். யாருக்கு? ஹீமா ஜீவிதா. ஜீவிதா. ஹலோ ஹலோ அக்கா. சொல்லுங்க. அக்கா நான் ஜீவிதா பேசுறேன். சி ஹேமதி. எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கேன். சென்னையில தான் இருக்கேன். சென்னையில தான் இருக்கீங்களா? நானும் சென்னையில தான்க்கா இருக்கேன். ஒரு ஹெல்ப்புக்கா பண்ண முடியுமா? சொல்லு. என்னோட யூபிஐ ஒர்க் ஆகலக்கா. ஒரு 1000 rupees என் நம்பருக்கு ஜிபே பண்ண முடியுமா? ஓகேடா, அனுப்புறேன். ஓகேக்கா. ஓகேடா. இந்த நம்பர் தான்க்கா ஜிபே அனுப்புறீங்களா இப்போ? சரிடாமா, நான் அனுப்புறேன். ஓகேக்கா. அனுப்புறாங்களா பாக்கலாம், பார்த்தோனே அது காட்டுங்க. அனுப்பிட்டாங்களா? சூப்பர். இப்போ நீங்க வந்து கால் பண்ணி சொல்லுங்க, இது வந்து நாங்க ஒரு பிராங்க், நாங்க வந்து ஒரு இதுக்காக பண்ணோம், நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அதுல அப்படின்னு சொல்லுங்க. டெஸ்ட் பண்றதுக்காக நாங்க பண்ணோம் அப்படி சொல்லுங்க. ஹலோ அனுப்பிட்டேன்டா, செக் பண்ணிக்கிறியா? அக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
ஏண்டி நான் இங்க ஒரு கலாட்டா யூடியூப்க்கு இன்டர்வியூ கொடுக்க வந்தேன். அடிப்பா நல்ல வேளை மனத்தை காப்பாத்திட்டீங்க. ஆமா. ஐ மீன் உங்க 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 மேல பாசம் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் சந்தோஷ் ஜிக்கு தான் கால் பண்ணேன். சந்தோஷ் கால் பண்ணா கட் பண்ணிட்டாரு. சரி அப்ப ஓகே நம்ம வந்து ஜீவிதாக்கு அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு கால் பண்ணேன். சரி சரி ஓகேடி ஓகேடி நான் கூட எமர்ஜென்சி நினைச்சிட்டேன். ஐயோ பாவம் பிள்ளை 1000 ரூபாய் வேற கேக்குது. ஓகே ஓகே நான் கலாட்டா ஃபேமிலிக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு கட் பண்ணிருங்க. ஹாய் கலாட்டா. ஹாய் கா, thank you. ஓகே கா, thank you so much, love you. ஓகேடா ஓகேடா bye. பை பை. ஃபைனலி வந்து உங்க டீம்ல இருந்து ஒருத்தராச்சும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே டன். Mabel, South India's most celebrated women's wear brand. Glora Lab Grown Diamonds, India's first engagement ring studio. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream.